வேற யார் இருக்கீங்க? சித்தார்த் சொல்லுமா. அவர் பண்ணின கிரந்தத்துல எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? பொய்கையாழ்வார் பண்ணின கிரந்தத்துல அந்த கிரந்தத்தோட பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பொய்கையாழ்வார் பண்ணின கிரந்தத்தோட பேர் என்ன ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். பவன் மோரியா உங்களுக்கு தெரியுமா? முதல் திருவந்தாதி. வெரி குட், முதல் திருவந்தாதி. ஓகே, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், முதல் திருவந்தாதி. அதில் எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 100 பாசுரம் இருக்கு. வெரி குட். சரி, அவர் எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணினார்? திருவெக்கா. ஓகே, மௌத்திகா ஞாபகம் வச்சுக்கலாமா? திருவெக்கா. திருவெக்கா எந்த ஊர்ல இருக்கு? அதாவது எந்த சிட்டி பக்கத்துல இருக்கு? ஒரு க்ளோசஸ்ட் எது அங்க? சென்னை, காஞ்சிபுரம். வெரி குட், திருவெக்கா. ஓகே, திருவெக்கான்ற திவ்ய தேசத்துல ஐப்பசி மாசத்துல திருவோணம் பொய்கையாழ்வார். ஓகே, அவர் பண்ணின கிரந்தம் முதல் திருவந்தாதி, 100 பாசுரம். ஓகேவா? சரி, அவ்வளவுதான் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு. சரி, 2வது ஆழ்வார் யாரு கேக்குறேன். ரங்கஸ்ரீ சொல்லுமா. ரங்கஸ்ரீ. 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார். வெரி குட். அவர் வந்து ஐப்பசி மாசம் அவிட்டம் நட்சத்திரம். வெரி குட். மகாபலிபுரத்துல திருவதாரம் பண்ணினார். வெரி குட். மகாபலிபுரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நம்ம சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவோம்? திருவஞ்சிக்குளம். இல்ல, அது திருக்கடல் மல்லை. வெரி குட், திருக்கடல் மல்லை. ஓகே, அவர் பண்ணின கிரந்தம் என்ன கிரந்தம் அது? 2ஆம் திருவந்தாதி. வெரி குட், 2ஆம் திருவந்தாதி. அதுல எவ்வளவு பாசுரம் இருக்கு? தெரியல சாமி. 100 பாசுரம். ஓகே, அதுவும் 100 பாசுரம் தான். ஓகே, சரி. அடுத்தது இவன் மேகஷாம். 3ஆம் ஆழ்வார் யாரு? 3ஆவது ஆழ்வார் பேயாழ்வார். அவர் எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணினார்? மயிலாப்பூர். எப்படி நம்ம சொல்லுவோம் சம்பிரதாயத்துல? திருமயிலை. வெரி குட். அவர் பண்ணின கிரந்தத்துக்கு என்ன பேரு? 3ஆம் திருவந்தாதி. வெரி குட். எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு அதுல? 100 பாசுரம் இருக்கு. ஓகேவா? சரி, அவர் என்ன மாசம், என்ன திருநட்சத்திரம்? இந்த மாசம் எந்த திருநட்சத்திரம்? சுவாமி நான் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் மாலன், ஒரு நிமிஷமா. அடுத்தது எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஓகே, மேகஷாம் உனக்கு தெரியுமா? சரி, இப்போ தெரியலன்னா பரவாயில்ல, தெரியலன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். பட் நம்ம யாராவது ஆன்சர் சொல்லணும்னா நம்ம அதை கற்றுக்கணும். ஓகே, இப்போ மேகஷாம், நான் உனக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ 2 ஆழ்வார்களை பற்றி சொன்னா இல்லையா? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். அவளுடைய திருநட்சத்திரம் சொல்லுங்க. பொய்கை ஆழ்வார் எந்த திருநட்சத்திரம்? இப்பதான் சொன்னா இல்லையா? நான் இப்போ இங்க அப்ப இல்லடி, வெட்ல இருந்தேன். எங்க இருந்த? வெட்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன். சரி, ஓகே, நான் திருப்பி உங்ககிட்ட அப்புறமா கேட்குறேன். ஓகே, சரி, இப்போ மாலன் சொல்லுமா. இல்லம்மா. இப்போ என்ன கொஸ்டின் தெரியுமா? இப்போ பேயாழ்வாருடைய திரு அவதாரம் எந்த மாதம், எந்த நட்சத்திரத்துல? ஓகே. ஓகே. சதயம் திருநட்சத்திரம். கரெக்ட். மாசம் வந்து மாசம் தெரியல. ஐப்பசி. கரெக்ட், அவ்வளவுதான். அடுத்தடுத்த நாள்ல. ஓகே, ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம். உபதேச திருமாலையில ஒரு பாசத்திலேயே வருது. ஓகேவா? ஐப்பசியில ஃபர்ஸ்ட் திருவோணத்துல யாரு திருவதாரம் பண்ணார்? அடுத்தது அவிட்டத்துல யாரு திருவதாரம் பண்ணார்? பூதத்தாழ்வார். அடுத்தது சதயத்துல யாரு திருவதாரம் பண்ணார்? நம்ம வந்து நட்சத்திரங்கள் கத்துன்னு இருக்கோம்ல நம்ம சந்த கிளாஸ்ல. அதுல வந்து திருவோணம், அவிட்டம், சதயம் 3 அப்படி வரிசையா சொல்றோமா இல்லையா?
ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சரி, இப்போ அடுத்த யார் கேட்கலாம்? பூங்கோதை சொல்றீங்களா? திருமழிசை ஆழ்வாருடைய டீட்டெயில் சொல்லுங்க. அவர் எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணினார், எந்த மாசம், எந்த நட்சத்திரம், அவர் பண்ணின கிரந்தங்கள் என்ன, எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? ஓகே, அவரோட நட்சத்திரம் மகம். வெரி குட். மகம். என்ன மாசம்? என்னமா? தெரியாது. நோ ப்ராப்ளம். அவர் எந்த ஊர்ல திருவாதாரம் பண்ணார்? அவரோட ஊர் எந்த ஊர்? அதான் கார்த்திகை மாசம். கார்த்திகை. ஓகே, ஒரு நிமிஷம். யார் இது? நவநீத். ரெண்டு திங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் உன்னோட சான்ஸ் உனக்கு வரும். ஓகே, அப்ப நீ சொல்லணும். ஓகே, இன்னொருத்தங்க சான்ஸ் வரும்போது நம்ம இது இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்பதான் எல்லாருக்கும் சான்ஸ் வரும். சரி, சொல்லுமா. திருமழிசை. வெரி குட். திருமழிசை அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதுனால அவருக்கு திருமழிசை ஆழ்வார்னே பேர் வந்துடுது. ஓகே, வெரி குட். மகம் கரெக்டா சொல்லிட்டீங்க. எந்த மாசம் தெரியல. ஓகே, அவரு தை மாசம். ஓகேவா? தை மாசம் மக நட்சத்திரம். ஞாபகம் வச்சுக்கலாமா? தை மகம். சரி, அவர் பண்ணின கிரந்தங்கள் 2 கிரந்தம் பண்ணியிருக்காரு. அந்த 2 கிரந்தம் ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம். சரி, இப்போ மாலன் சொல்லுமா, எந்த கிரந்தம் அது? அது நான்முகன் திருவந்தாதி திருச்செந்தவிருத்தம். நான்முகன் திருவந்தாதி திருச்செந்தவிருத்தம். நான்முகன் திருவந்தாதியில் எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 96. 96க்கு தமிழ்ல என்ன? 96க்கு தமிழ்ல நீங்க வாழ்த்து நாமம். 96. வெரி குட். உங்களுக்கு வாழ்த்து நாமம் தெரியும் இல்லையா? திருமழிசை பிரானோடது. அதுல அந்த லைன் என்ன வருது? 96 அப்படின்னு எங்க வருது? முதலே இந்த அன்புடன் அந்தாதி 96 உரைத்தான் வாழியே. 96 பாசுரங்கள் இருக்கு நான்முகன் இதுல நான்முகன் திருவந்ததில். அடுத்தது திருச்சந்தவிருத்தத்துல எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 120. அதுக்கு என்ன தமிழ்ல? 96 உரைத்தான். சொல்லுங்க. 120க்கு தமிழ்ல என்ன? 120. கரெக்ட், அவ்வளவுதான். 120. ஓகே, 120. சரி, அடுத்தது இப்போ நவநீத் உனக்கு வரேம்மா. ஓகே, நவநீத் உன்னோட டர்ன். இப்போ நீ எல்லாமே நீயே சொல்லணும். ஓகே, உனக்கு அடுத்த ஆழ்வார் நம்மாழ்வார் உனக்கு வந்திருக்கு. ஓகே, நம்மாழ்வார் டீட்டெயில் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் அவர் எந்த ஊரை திரு அவதாரம் பண்ணினார்? ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரிக்கு இன்னொரு பேர் என்ன? திரு அப்படின்னு ஆரம்பிக்கும். திருவள்ளூர். திருவள்ளூர் இல்ல, திருக்குறுகூர். திருக்குறுகூர். ஓகே, சரி. இவர் அவருடைய எந்த மாசம், எந்த நட்சத்திரத்தில் திரு அவதாரம் பண்ணார்? நம்மாழ்வார் தான் நம்மளுக்கு எல்லா ஆழ்வார்களுக்கும் கேப்டன் மாதிரி இல்லையா, தலைவர். எந்த மாசம், எந்த நட்சத்திரம் தெரியலனா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, அவர் என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார்? 4 கிரந்தம் பண்ணியிருக்கார் இல்லையா? என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார்? தெரியலையே. ஓகே, சரி. இப்போ இந்த இதில் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் தான் பண்ணுறோம். திருப்பி நான் கேட்பேன், அப்போ நீங்கள் சொல்லணும். அப்போ தெரியல சொல்லக்கூடாது. ஓகே, எல்லாரும் கவனிக்கணும். சரியா? இப்போ மௌத்திகா, சித்தார்த் சொல்லுமா. சித்தார்த், அவர் எந்த மாசம், எந்த நட்சத்திரம்? சித்தார்த். வைகாசி விசாகம். வெரி குட். வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்துல திரு அவதாரம் பண்ணினார். வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னு சொன்னாலே அடுத்து நமக்கு நம்மாழ்வார் தான் ஞாபகம் வரணும். ஓகே, சரி. இப்போ ரங்கஸ்ரீ சொல்லுமா, அவர் பண்ணின 4 கிரந்தங்கள் என்னது? அடியேன் திருவாய்மொழி,
திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி. வெரி குட். ஃபர்ஸ்ட் திருவிருத்தம் சொல்லுவோம். திருவிருத்தம் வந்து எவ்வளவு பாசுரம் இருக்கு? 100 பாசுரம் இருக்கு சாமி. 100 பாசுரம். ஓகே, 100னா 100 இங்கிலீஷ்ல. அது வந்து எந்த வேதத்தோடைய ஈக்குவலண்ட் திருவிருத்தம்? ரிக்வேதம். குட். ஓகே. திருவாசிரியம் அடுத்தது. அதுல எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 7 பாசுரம். 7 பாசுரம். அது எந்த வேதத்தோட ஈக்குவலண்ட்? யஜுர்வேதம். குட். அடுத்தது பெரிய திருவந்தாதியில எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? ரங்கஸ்ரீ. 87 சாமி. 87. அது எதோட ஈக்குவலண்ட்? அது அதர்வண வேதம். அதர்வண வேதம். வெரி குட். கடைசியா திருவாய்மொழி. அதுல எவ்வளவு இருக்கு? 1102 பாசுரம். வெரி குட். 1102 பாசுரம். அது எந்த வேதத்துக்கு சமானம்? சாமவேதம். சாமவேதம். வெரி குட்மா. ஓகே, சரி. அடுத்தது சம்பிரதா சொல்லுமா. மதுரகவி ஆழ்வாரோட டீட்டெயில் சொல்லுமா. மதுரகவி ஆழ்வார் எந்த ஊர்ல திருவதாரம் பண்ணினார்? திருக்கோவலூர். கோளூர். குட். திருக்கோளூர். ஓகே, திருக்கோவலூர்னு அது வேற திவதேசம் ஆயிடும். ஓகே, கரெக்டா சொல்லணும். திருக்கோளூர். திருக்கோவலூர்ன்றது அது வேற ஆயிடும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் திருக்கோளூர். அவர் வந்து என்ன மாசம், எந்த நட்சத்திரம்? சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம். சரி, ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க, தட்ஸ் ஓகே. பட் நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? சித்திரையில் சித்திரை. ஓகே, சித்திரை தான் மதுரகவி ஆழ்வார். அவர் பண்ணின கிரந்தம் அது என்ன கிரந்தம்? சரியா? சரி. வேற யாருக்கு தெரியும்? நவநீத் தெரியுமா உனக்கு? கை தூக்கிருக்க, சொல்றியா? மதுரகவி ஆழ்வார் பண்ணின கிரந்தம் அதுக்கு என்ன பேரு? தெரியாது அடியன். அது எப்படியோ வந்துருச்சா? சரி, எது எப்படியோ வந்துருச்சு? கை எப்படியோ வந்துருச்சா, இல்ல கிரந்தம் எப்படியோ வந்துருச்சா? சரி, நோ ப்ராப்ளம். ஓகே அடியன். சரி, அடுத்தது வேற யார் கேட்கலாம்? சித்தார்த் சொல்றீங்களா? மதுரகவி ஆழ்வாருடைய கிரந்தத்துக்கு என்ன பேரு? பெருமாள் திருமொழி. இல்ல, பெருமாள் திருமொழி இல்ல. மௌத்திகா சொல்லுங்க. கண்ணினும் சிறு தாம்பு. கண்ணி நுண் சிறு தாம்பு. எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு அதுல? மௌத்திகா, எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 11. என்ன தமிழ்ல? 11. ஓகே, சரி. அடுத்தது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு இன்னொரு பேர். குலசேகர ஆழ்வார்னு சொல்றது கரெக்டா, இல்ல குலசேகர டேஷ்னு சொல்றது கரெக்டா? அந்த டேஷ்னா என்ன? குலசேகர பெருமாள். இப்போ பவுன் மௌரியா கேட்குறேன். ஓகே, பவுன் மௌரியா சக்தி தெரியல உங்களுக்கு. அவர் எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணினார்? குலசேகர பெருமாள் தெரியல. சரி, ஓகே. வேற யாருக்கா தெரியுமா? மௌத்திகா சொல்லட்டுமா? சொல்லுமா. திருவஞ்சிக்களம். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சூப்பர். மாசி புனர்பூசம். அப்புறம் அவர் பண்ண கிரந்தத்துக்கு என்ன பேரு? ரங்கஸ்ரீ சொல்றியா? பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி. வெரி குட். ஏன் பெருமாள் திருமொழின்னு பேரு அந்த கிரந்தத்துக்கு? பெருமாள்னா யாரு? நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் அப்படின்னா யாரை குறிக்கும் ஜென்ரலா? ராமர். ராமர். இந்த குலசேகர பெருமாளுக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் பண்ணின கிரந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர் வந்துடுது. ஓகே, பெருமாள் திருமொழியில 105 பாசுரம் இருக்கு. 105 பாசுரங்கள். வெரி குட். சரி, ஓகே, குட். ஓகே, இதுக்கு அப்புறம் 105 105 பாசுரங்கள் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது
யாரு யார் சொல்றீங்க? மாலூலன் சொல்றியா? மாலூலன் பெரியாழ்வார் பத்தி டீடைல் சொல்லுமா. பெரியாழ்வார் பெரியாழ்வார் எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். எந்த பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு கிரந்தம். திருப்பல்லாண்டு கிரந்தம். திருப்பல்லாண்டத்துல எவ்வளவு பாசுரம் இருக்கு? திருப்பல்லாண்டுல 12. 12க்கு என்ன தமிழ்ல? 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 12க்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12. ஓகே 12. 12. ஸோ அதான் 12. அது திருப்பல்லாண்டு. இன்னொரு தீபப்பிரபந்தம் சாதிச்சிருக்காரு பெரியாழ்வார். அது என்னது? பெரிய திருவாய் இல்ல பெரிய இல்ல வேற யாராவது சொல்றீங்களா? அடியன் பெரியாழ்வார் திருமொழி. பெரிய ஆழ்வார் திருமொழி. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். பெரிய ஆழ்வார் பண்ணினது பெரிய ஆழ்வார் திருமொழி. அதுல எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு? 473. 473. இல்ல, பெரியாழ்வாருடைய வாழ்த்து நாமம் தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்க. வாழ்த்து நாமம். நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்குரைத்தான் வாழியே. வெரி குட். ஸ்டாப். இதுல என்ன வந்தது? செகண்ட் லைன் சொல். 461. 461 என்ன? 400 என்ன? 461. வெரி குட். 461. 461. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 473 473 சொன்னாங்கல்ல. யார் சொன்னா 473? அது ஏன் 473 சொன்னோம்னா, திருப்பல்லாண்டுல 12, பெரியாழ்வார் திருமொழி 461. அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 12 + 461 சேர்த்தா 473 வந்துடும். ஓகே, பட் பெரியாழ்வார் திருமொழியில மட்டும் பார்க்கணும்னா 461 பாசுரம், 461. ஓகேவா? ஓகே, சரி. அடுத்தது கடைசியா ஆண்டாள். ஆண்டாள் பத்தி டீடைல்ஸ் வந்து யார் சொல்ல போறா தெரியுமா? யாரு சொல்லியா? வைஷ்ணவி சொல்லுமா. வைஷ்ணவி இன்னும் கேட்கலையே. ஆண்டாள். மார்கழி. ஓகே, வைஷ்ணவி சொல்லுங்க. ஓகே, அடியன் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்கா சொல்லுங்க. ஓ சரிம்மா. வேற யாரு? நவநீத் சொல்லுமா. அப்படின்னா ஆண்டாள் எந்த மாதத்துல திரு அவதாரம் பண்ணினா? மார்கழி. மார்கழி இல்லையே. ஆண்டாள் ஆடிப்பூரம். என்ன ஆடிப்பூரம் சொல்லணும்? திரு ஆடிப்பூரம். ஆடி மாதம் பூர நட்சத்திரம். ஓகேவா? அவ பண்ணின கிரந்தங்கள் என்னது? 2 கிரந்தம். திருப்பாவை நாச்சியார் திருமொழி. வெரி குட். திருப்பாவைல எவ்வளவு பாசுரம் இருக்கு? 30. நாச்சியார் திருமொழியில எவ்வளவு இருக்கு? 143. 143. வெரி குட். சரிம்மா. அவ எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணினா? ஸ்ரீவில்லிபுத்தூர். சரி, ஓகே, குட். இப்போ நான் இன்னொன்னு கேட்க போறேன். ஓகே, இந்த எல்லா ஆழ்வார்களுக்கும் அது பக்கத்துல இருக்கும். அவ பிறந்த திவ்யதேசம் பார்த்தோம் இல்லையா? அவர் பிறந்த ஊர் பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன நதி ஓடுறதுன்னு சொல்லணும். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்ப லாஸ்ட்ல இருந்து போவோம். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பிறந்த ஊர்ல எந்த நதி ஓடுறது சொல்லுங்க. அது பக்கத்துல. ஓகே, ஊர்ல ஊர் பக்கத்துல எந்த நதி ஓடுறது?
வைகை. வைகை. குட், வைகை. சரி, அதுக்கு முன்னாடி குலசேகர பெருமாள் அவர் திருவஞ்சிக்குளம் பார்த்தோம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய நதி என்ன? மகா ஆறு. கரெக்ட். யார் சொன்னா? மகாநதி. மகாநதி. மௌத்திகா. மகாநதி கரெக்ட். மகாநதியை தமிழ்ல சொன்னா என்ன ஆகும்? மகா அப்படின்னா என்ன? பெரிய. பெரிய ஆறு. வெரி குட். ஓகேவா? குட். அதுக்கு முன்னாடி இப்ப வருவோம். பெரியாழ்வார் முடிச்சா, இது குலசேகர ஆழ்வார் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி யாரு? நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். அவ ரெண்டு பேரும் பிறந்த ஊர் பக்கத்துல என்ன நதி ஓடுறது? தாமிரபரணி. குட் ஜாப். தாமிரபரணி. சூப்பர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணசை ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்களும் அவதரிச்ச அந்த ஊர் பக்கத்துல என்ன நதி இருக்கு? இப்ப நதி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஒரு ஆழ்வாரும் ஒரு ஊர்ல திருவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா, பிறந்திருக்கா. அந்த ஊர் பக்கத்துல ஓடக்கூடிய நதி என்ன நதி? அதான் பாக்குறோம். இப்போ என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் 4 ஆழ்வார்கள், 4 ஆழ்வார்களுக்கும் ஒரே நதி தான், சேம் நதி. அந்த நதி பேர் என்ன? எப்படி நீங்க வைகை சொன்னீங்களோ, தாமிரபரணி சொன்னீங்களோ, பெரிய ஆறு சொன்னீங்களோ, அது மாதிரி இந்த 4 ஆழ்வார்களுக்கு எந்த ஆறு, எந்த நதி? பாலாறு. ஓகே, சரி. ஓகே, இப்ப நதிகள் பார்த்துட்டோம். இப்ப லாஸ்டா ஒன்னேன்னு பார்க்க போறோம். என்னன்னா, இவ பிறந்த நாடு சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணசை ஆழ்வார், இவா எந்த நாடுல பிறந்திருக்கா? யார் சொல்ல போறா? கை தூக்குங்க. பவுன் மரியா சொல்லுங்க. சித்தார்த் சொல்லுங்க. சோழ நாடு இல்லை. பாண்டிய நாடும் இல்லை. ஓகே, சேர நாடும் இல்லை. சேர நாடு வந்து கேரளால இருக்கும், அதுவும் இல்லை. என்னமா? பல்லவ நாடு. பல்லவ நாடு கரெக்ட். அதுக்கு இன்னொரு பேர் எனக்கு தெரியுமா? நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? தொண்டை நாடு. ஓகேவா? இந்த மெட்ராஸ், காஞ்சிபுரம், அந்த அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தொண்டை நாடுன்னு சொல்லுவா. தொண்டை நாடு. ஓகே, சரி. அடுத்தது நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், அவ எந்த நாடு? பாண்டிய நாடு. ஓகே, குட். அடுத்தது குலசேகர பெருமாள், அவர் எந்த நாடு? சேரநாடு. குட். சேரநாடு தான் குட்டநாடுன்னு சொல்லுவா, இன்னொரு பேர். ஓகே, அடுத்தது பெரியாழ்வார் ஆண்டாள், அவ எந்த நாடு? பாண்டிய நாடு. ஓகே, மாலினி ஐஎஸ், உங்க பேரு ஆக்சுவல் பேர் என்னமா? அமிர்தா. வெரி குட்மா, அமிர்தா. பாண்டிய நாடு கரெக்ட். சரியா? இப்போ நான் வந்து ஒரு சம்மரி மாதிரி யார் டக்குன்னு சொல்ல போறா? ஒரு ஆழ்வாருக்கும் டக்குன்னு இவ்வளவு நேரம் ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப மேகஷியாம் ஃபர்ஸ்ட் 3 ஆழ்வார்களுக்கு சொல்லுமா. டீடைல்ஸ் அவர் எந்த ஊர்ல, இதேதான் கேட்ட கேள்விதான். எந்த ஊர்ல திருவாதாரம் பண்ணியிருக்கார், என்ன மாசம், என்ன நட்சத்திரம், என்ன கிரந்தம், என்ன எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு, எந்த ஆறு, எந்த நாடு? கிரந்தம் முதல் திருவந்தாதி 100. சூப்பர். வெரி குட். எந்த திவதேசம்? நீ ஃபர்ஸ்ட் பொய்யாழ்வார் பத்தி என்ன சொல்ற? நீ பொய்கை ஆழ்வார் எந்த திவதேசம்? பொய்கை ஆழ்வார் எந்த விசேஷம்னு ரொம்ப எனக்கு டவுட் தான். டவுட்டா இருக்கா? சரி, காஞ்சிபுரத்துல திருவெக்கா. ஓகே, நான் வச்சுக்கலாமா? சரி, இப்போ நான் ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். ஓகே, பொய்கை ஆழ்வார், திருவெக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார் முடிச்சிடுறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொய்கை ஆழ்வார், திருவெக்கா. ஓகே, முதல் திருவந்தாதி கிரந்தம், 100 பாசுரங்கள் இருக்கு. ஐப்பசி மாசம் திரு ஓணம் நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ணார். ஓகே, அவர் பிறந்த நாடு வந்து தொண்டை நாடு, பாலாறுன்ற நதி.
அடுத்தது பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரம் திரு கடல் மல்லைன்ற திவதேசம். ஓகே, மியூட் போட்டுக்கிறியா மேகஷா? மியூட் போட்டுக்கணும். ஓகே, திருக்கடல் மல்லை 100 பாசுரம் 2ஆம் திருவந்தாதி. பாலாறு தொண்டன் மண்டலம் தான், தொண்ட நாடு தான். ஓகே, அடுத்தது பேயாழ்வார் திருமயிலை தொண்டநாடு 3ஆம் திருவந்தாதி ஐப்பசி மாசம் சதய நட்சத்திரம். ஓகே, பாலாறு தொண்டநாடு. அதுக்கப்புறமா 4வது ஆழ்வார் வந்து திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார திருமழிசை பிரான்னு சொல்லுவா. ஓகே, அவர் பிறந்த ஊர் வந்து திருமழிசை தொண்டை நாடு பாலாறு. அவர் பண்ணின கிரந்தங்கள் 2, நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரம். மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு. ஓகே, எல்லாரும் மியூட் போட்டுக்கணுமா மேகஷ்யாம்? ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன். திருமழிசை ஆழ்வார். ஓகே, திருமழிசை ஆழ்வார் திருமழிசைன்ற ஊர் அதுலயே பிறந்திருக்கார், அதனால திருமழிசை ஆழ்வார் பேர் வந்திருக்கு. அவர் வந்து 2 கிரந்தம் பண்ணியிருக்கார். முதல் கிரந்தம் நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள். 2வது கிரந்தம் வந்து திரு சந்த விருத்தம் 120 பாசுரம். ஓகே, அவர் வந்து அந்த திருமழிசை வந்து தொண்ட மண்டலத்தில் இருக்கு, தொண்ட நாடுல இருக்கு. பாலாறு ஓடுற நதி பேர் பாலாறு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மாழ்வார். நம்மாழ்வார் வந்து வைகாசி மாசம், இதுக்கு முன்னாடி நம்மாழ்வாருக்கு முன்னாடி திருமழிசை ஆழ்வார்கிட்ட நம்ம இது சொல்ல மறந்து போயிட்டேன். தை மாசம் மகம் நட்சத்திரம். ஓகே, திருமழிசை பிரான். இப்போ நம்மாழ்வார் பார்க்க போறோம். நம்மாழ்வார் வந்து வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகம் அப்படின்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வேண்டியது நம்மாழ்வார். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். ஆழ்வார் திருநகரி, இன்னொரு பேர் திருக்குறுகூர். அவர் பண்ணின கிரந்தங்கள் 4. முதல்ல திருவிருத்தம். திருவிருத்தம்னா ரிக்வேதத்தோட ஈக்குவலண்ட், அதுல 100 பாசுரம் இருக்கு. திருவாசிரியம் 2வது, அதுவும் எஜுர்வேதத்தோட ஈக்குவலண்ட் 7 பாசுரம் இருக்கு. ஓகே, அப்புறமா பெரிய திருவந்தாதி 87 பாசுரம் இருக்கு, அது வந்து அதர்வண வேதம் அதோட ஈக்குவலண்ட். கடைசியா திருவாய்மொழி சாம வேதத்தோட ஈக்குவலண்ட், அது 1102 பாசுரம் 1102 பாசுரம்ஸ் இருக்கு. ஓகே, அவர் வந்து பாண்டி நாட்டுல தாமிரபரணி அந்த ஆறு இருக்கு, அது பக்கத்தில் திருவாதிரம் பண்ணினார். ஓகே, இது நம்மாழ்வார். அதுக்கப்புறமா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அவர் வந்து திருக்கோளூர் அப்படின்ற திவதேசம். சித்திர மாசம் சித்திர நட்சத்திரம், சித்திர ரெண்டுமே அவருக்கு சேம். மாசமும் சேமு, நட்சத்திரமும் சேம். சித்திரையில் சித்திரை. அவர் பண்ண கிரந்தத்துக்கு கண்ணினும் சிறுத்தாம்புன்னு பேரு. 11 பாசனம் கொண்டது. பாண்டி நாடு, தாமிரபரணி நதி. ஓகே, அவ்வளவுதான் இவருடைய இது. அப்புறமா குலசேகர பெருமாள், அவர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மகா நதி, பெரிய ஆறு, அது பக்கத்துல இருக்கக்கூடிய நகரம், அந்த இதுக்கு பேரு திருவஞ்சிக்களம்னு பேரு. அந்த ஊர் பேரு திருவஞ்சிக்களம். ஓகேவா? அவர் வந்து பெருமாள் திருமொழி அப்படின்ற ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். 105 பாசுரம் கொண்டது. மாசி மாசம் புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் வந்து ராமருடைய நட்சத்திரம். ராமருக்கு இன்னொரு பேர் பெருமாள், அதனால இவருக்கும் இவர் பண்ண கிரந்தத்துக்கும் பெருமாள் திருமொழின்னு வந்துடுது. ஓகேவா? குலசேகர ஆழ்வாருக்கு அந்த ஆழ்வாரை எடுத்துட்டு பெருமாள்னு சேர்த்துட்டா. குலசேகர பெருமாள் அவ்வளோ லவ் ஃபார் ராமர். ஏன்னா பெருமாள்னா ராமர் நம்ம சம்பிரதாயத்துல. கடைசியா பெரியாழ்வாரும் ஆண்டாளும் வைகை ஆத்து கரையில பாண்டி நாட்டுல திருவாதாரம் பண்ணார். பெரியாழ்வார் வந்து ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம், ஆனி சுவாதி. அவர் பண்ண கிரந்தங்கள் 2. ஃபர்ஸ்ட் பெரியாழ்வார் திருமொழி 12 பாசுரங்கள். 2வது பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரம். அவரோட திருவாதாரம் எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே, நம்ம சொல்லும் போது கரெக்டா சொல்லணும். திருவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடாது, அது ராங். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சொல்லணும் ஆல்வேஸ், அது கரெக்ட். ஓகேவா? ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லணும். சரி, அதுக்கப்புறமா ஆண்டாள். ஆண்டாள் யாரோட பொண்ணு? ஓகே, இதெல்லாம் சொல்ல வேண்டாமா, நீங்க வாழ போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஆண்டாள் வந்து பெரியாழ்வாருடைய பொண்ணு. அவளும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அவதாரம் பண்ணியிருக்கா. திருவாடி பூரத்துல, ஆடி மாசத்துல பூர நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. ஓகே, அவ பண்ண கிரந்தங்கள் 2. திருப்பாவை 30 பாசுரம், நாச்சியார் திருமொழி 143 பாசுரம். பாண்டி நாடு
வைகை ஆத்தங்கரை. சரி, இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் மேற்கொண்டு அப்படின்னா, நாளையிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆரம்பிக்கிறது, ஸ்பெஷல் மந்த் ஆரம்பிக்கிறது. அந்த மந்த் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க? மார்கழி மாசம். மார்கழி. சரி, இப்போ நான் உங்க எல்லாருக்கும் கேள்வி கேட்குறேன். மார்கழினா உங்களுக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வருது? மார்கழினா திருப்பாவை. திருப்பாவை. மார்கழினா திருப்பாவை தான். வெரி குட். ஆண்டாள் தான். ஏன் உங்களுக்கு அது ஞாபகம் வருது? கோயிலுக்குலாம் போய் சேவிப்பீங்களா மார்கழி மாசம்? மார்கழி திங்கள் வெரி குட்மா, வெரி குட். மார்கழி திங்கள். சரி, இப்போ இந்த திருப்பாவைன்றது வந்து அதை பத்தி நான் சின்னதா ஒன்று சொல்றேன். ஓகே, இப்போ மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம திருப்பாவை ஆண்டாள் பாடினா இல்லையா? ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது பாடிட்டா ஆண்டாள். ஓகே, இப்போ இந்த ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்மலாம் எங்கே போய் படிக்கிறோம்? ஸ்கூலில் போய் படிக்கிறோம் இல்லையா? ஏபிசிடிலாம் கற்றுக்குறோம், இங்கிலீஷ் கற்றுக்குறோம், தமிழ் கற்றுக்குறோம், மேக்ஸ் கற்றுக்குறோம், சயின்ஸ் எல்லாமே கற்றுக்குறோம் ஸ்கூலில் போய். இந்த ஆழ்வார்கள்லாம் ஏதாவது ஸ்கூலில் போயிருக்காளா? ஸ்கூலில் போய் கற்றுனாளா? இல்ல சுவாமி. இல்லை, என் குருகுலம் எதுவும் கிடையாது அவளுக்கெல்லாம், ஆழ்வார்கள். ஏன் அப்படின்னா இந்த காலத்துல ஸ்கூல் வரல. ஸ்கூல் வரல, அதனால கற்றுக்கலையா? குருகுலம் இருந்ததே, குருகுலம்லாம் இருந்ததே. இப்போ ராமர்லாம் இருக்காரு இல்லையா? ராமர் கிருஷ்ணர்லாம் குருகுலத்தில் போய் கற்றுண்டா. கரெக்டா? இந்த ஆழ்வார்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள்லாம் யாரு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இவ வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் பீப்புள். இவாளுக்கு வந்து பெருமாள் வந்து சூப்பர் பிளஸ் பண்ணிட்டார். ஓகே, பயங்கரமா பிளஸ் பண்ணிட்டார் பெருமாள். அதனால எல்லா நாலேஜும் இவாளுக்கு இருக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவசியமே இல்லை. நீ எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த நாலேஜ் ஃபுல்லாக இருக்கு. எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நாலேஜ் ஃபுல்லாக ஏற்கனவே கொடுத்துட்டா. நீங்கள் சான்ஸ்கிரிட் தனியாக சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, தமிழ் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, எப்படி பாசுரம் எழுதணும்னு அதுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் போக தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. எல்லாம் பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிளஸ் பண்ணிட்டா. அதனால இவர் ஸ்பெஷலி பிளஸ்ட் பீப்புள் ஆழ்வார். ஓகேவா? சரி, அதனால இந்த ஆண்டாள் என்ன பண்ணா, சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 5 வயசு இருக்கும், அப்பவே திருப்பாவை பாடிட்டா. ஏன் திருப்பாவை பாடினா அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, இப்போ ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் என்ன பண்றார், கிருஷ்ணரை பத்தி கதை சொல்லிட்டே இருக்கார். பார்த்தோம் இல்லையா? ஆண்டாளோட சரித்திரத்தில் பார்த்தோம். பெரியாழ்வார் இப்போ நம்மளோட அப்பா அம்மாலாம் என்ன சொல்வா கதைகள்? நம்மளுக்கு ராமர் கதை சொல்வா, கிருஷ்ண கதை சொல்வா, அந்த மாதிரி என்ன கதைலாம் சொல்லிட்டே இருப்பாள்ல. ப்ளஸ் வேற ஒரு கதையும் சொல்லுவா. ஒரு புலி கதை, நாய் கதை, நரி கதை, அதெல்லாம் எல்லாமே சொல்லுவா நம்ம அப்பா அம்மா. ஆனா அந்த பெரியாழ்வார் என்ன சொல்லுவா? ஒன்லி கிருஷ்ணர் கதை தான் ஆண்டாளுக்கு. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண கதை தான். கிருஷ்ணருடைய வெண்ணெய் திருடின கதை, அப்புறமா கிருஷ்ணர் எப்படி அடிபட்டுனா, அதாவது கோபிகைகள் கிட்ட மாட்டின்றான், அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுவார் பெரியாழ்வார். அதனால ஆண்டாளுக்கு என்ன தோணித்துன்னா, எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், பெரியாழ்வார் தான் எங்கள் அப்பா, பெரியாழ்வார் தான் எனக்கு ஆச்சாரியன், எனக்கு எங்கள் ஆச்சாரியன் தான் எல்லாமே. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கண்ணன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதனால நான் கண்ணனே எனக்கு உயிர்னு இருக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டாள் இருந்தா. ஸோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தா. ஓகேவா? சரி, இப்போ கண்ணனை எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா. கண்ணன் வந்து எப்பயோ ஒரு காலத்தில் இருந்திருக்கான். ஆண்டாள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தானே வந்திருக்கா. ஸோ கண்ணனை வந்து மீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அண்ட் மோரோவர் கண்ணன் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். எப்படி போகிறது? போக முடியும், போகிறது ரொம்ப கஷ்டம், எல்லாம் கஷ்டம் இல்லையா? ஃபஸ்ட்டு பிளேஸ் போய் சேர்றது கஷ்டம். நார்த் இந்தியா, கோகுலம், மதுரா, விருந்தாவன், அந்த மாதிரி திவ்யதேசம். இவன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா. டைம் வந்து கண்ணனோட திருவாதாரம் முடிஞ்சு போயிடுது. ஓகே, டைமும் சரியாக வரல, பிளேஸும் சரியாக வரல. அப்போ ஆனால் கண்ணனை பற்றி நம்ம எப்படி நம்ம நினைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா ஆண்டாள் ஒரு மூலையில் உட்காந்துட்டு. அப்போது என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி வரார். வந்து கண்ணனை பற்றி சரித்திரத்தை சொல்கிறார். கண்ணன் இப்படி தான் வண்ண திருடினா அப்படின்னா சொல்கிறார். கண்ணன் இப்படி தான் பிறந்தான், திருவதாரம் பண்ணினா, அதெல்லாம் சொல்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த உபன்யாசம் பண்ணுற சுவாமி ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறாருன்னா, கண்ணன் இருந்த காலத்தில், வென் கிருஷ்ணா வாஸ் தேர், இந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கண்ணன் வந்து 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், அந்த பார்க்கில் வந்து என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனால் 5 மணிக்கு வரமாட்டான் கண்ணன். கண்ணன் நிறைய பொய் சொல்லுவான் இல்லையா? அதனால வரமாட்டானா. அப்போ என்ன பண்ண அந்த கோபிகைகள்லாம்,
கண்ணன் வரேன்னு சொன்னா அவன் வரவே இல்லை. ஆனால் எனக்கு கண்ணனை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாளாம். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிப்பாளாம். என்ன பேசிப்பாளாம், ஓகே அந்த கிருஷ்ணர் வரலைன்னா பரவாயில்ல, கண்ணன் வரலைன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு ட்ராமா பண்ணலாம், ஓகே நம்ம ஒரு ஸ்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம். என்ன ஸ்கிட்டு அப்படின்னா, ஒருத்தையை கூப்பிடுவாளாம் அந்த ஃப்ரெண்டு, நீ தான் வந்து கண்ணன், நீ தான் கிருஷ்ணர், நான் வந்து யசோதா, நீ வந்து நந்தகோபர். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துருவானாம். அப்போ ஒருத்தனை கூப்பிடுவான், ஒரு ஒரு கோபிகையை கூப்பிட்டு நீ தான் வந்து காளியன் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஓகே அப்படி சொல்லி சொல்லி அந்த மாதிரி ட்ராமா போடுவாளாம். அப்போ காளியன் மாதிரி இருக்கா இல்லையா, அவன் வந்து பாம்பு மாதிரி எல்லாம் அந்த காளியன் என்னெல்லாம் வந்து சேட்டை பண்ணானோ அந்த சேட்டைலாம் அந்த பொண்ணு பண்ணுவாளாம். அப்போ அந்த கண்ணன் மாதிரி எந்த பொண்ணு நடிக்கிறதோ அந்த பொண்ணு வந்து இந்த காளியன் மேலே தன்னுடைய திருவடியை வச்சு காளியனை வந்து அடக்கினான். அந்த மாதிரி ஒரு ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா, கண்ணன் மாதிரி நடிக்கிறது, காளியன் மாதிரி நடிக்கிறது, இந்த யசோதை மாதிரி நடிக்கிறது, அதுக்கு பேர் அனுகாரம் பண்றதுன்னு பேரு. அனுகாரம்னா அவளை மாதிரி நடிக்கிறதுன்னு பேரு. இது மாதிரி அந்த கோபிகைகள்லாம் பண்ணிட்டு இருந்தா. கண்ணன் லேட்டாக தானே வரப்போறான், 5 மணிக்கு வரேன்னு சொன்னா 6 மணிக்கு வருவான், இல்லை மேபி 7 மணிக்கு வருவான், இல்லை வராமலே போயிடுவான். அது வரைக்கும் நம்மளால கண்ணனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது. அதனால நம்ம இந்த அனுகாரம் பண்ணி தரிப்போம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாலும். அனுகாரம்னா என்ன, நான் தான் கண்ணன் அப்படின்னு ஒரு ஆக்டிங் பண்றது, டிராமா பண்றது. இதுதான் இந்த கோபிகள் பண்ணினா அப்படின்னு இந்த உபன்யாசம் பண்ற சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார். இதை கேட்டுட்ட ஆண்டாள், ஆஹா இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம வந்து பிளேஸ் நம்மளுக்கு சரியா வரல, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கோம், கண்ணன் இருந்த இடமும் நார்த் இந்தியா, பிளேஸ் சரியா வரல, டைமும் சரியா வரல. ஏன்னா டைம் அவன் இருந்தது துவாபர யுகத்துல இருந்திருக்கான், ஓகே நம்ம இப்போ கலியுகத்துல இருக்கோம், அதுவும் சரியா வரல. ஆனா இவர் சொல்ற ஐடியா நல்லா இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த கோயில் இருக்கு பார்த்தியா, வடபத்திரசாயி கோயில், அதுதான் நம்ம கிருஷ்ணருடைய திருமாலையா வச்சுப்போம் அப்படின்ட்டு நினச்சிண்டா. அப்புறமா அங்கே வடபத்திரசாயி பெருமாள் இருக்கா இல்லையா, பெருமாளை தான் வந்து கண்ணனா பாவிச்சுண்டா. ஓகே இதெல்லாம் பாவனை, பாவனை இமேஜினேஷன். ஓகேவா, அந்த மாதிரி என்ன பண்ணுறா, கிருஷ்ணரெல்லாம் நம்ம போய் கிருஷ்ணரை மீட் பண்ணலாம், பெருமாளை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் பண்ணுறா. அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த காலத்து திருப்பி இப்போ பேக் டு கிருஷ்ணாஸ் டைம். இப்போ கிருஷ்ணரோட காலத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த கோபிகைகள்லாம் இருக்கா இல்லையா, கோபிகைகள் எல்லாம் ஸ்மால் ஸ்மால் கேர்ள்ஸ் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டா, போரும் நீ எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரோடையே இருந்தது போதும், ஓகே அவன் வந்து ஒரு பாய், நீயே ஒரு கேர்ள், ரொம்ப நேரம் அவனோடய இருக்காத அப்படின்னு ஒரு இது பண்ணுறான், நீ கிருஷ்ணரை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போடுறான். அந்த மாதிரி எல்லார் பேரண்ட்ஸும் நீ கிருஷ்ணரை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டுடுறா. ஆனால் அந்த கோபிகைகளுக்கு கிருஷ்ணர் இல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா அவன் தானே பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா தானே சொல்கிறோம். கிருஷ்ணர் இல்லாமல் அவளால் இருக்க முடியல. இப்போ நம்மளுக்குலாம் என்ன, சாப்பாடுனா இருக்க முடியுமா, ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம், 4 மணி நேரம் இருக்கலாம், இல்லை ஒரு டே ஃபுல்லாக நம்ம பட்னி இருக்கலாம். ஓகே அடுத்த நாள் பசிக்கிறது, சாப்பிடவே இல்லை, ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை 2 நாள் ஆச்சு சொல்கிறோம், அதுக்கு மேலே முடியவே முடியாது, ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவோம் இல்லையா. ஆனால் அந்த கோபிகைகளுக்கு எது சாப்பாடு அப்படின்னா, கண்ணன் தான் சாப்பாடு. கண்ணனை பார்த்தா போகிறோம், வேற சாப்பாடு பசியெல்லாம் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனை இவ வந்து என்ன பண்றா, நீ பார்க்கக்கூடாது, நீ பேசக்கூடாதுன்னு சொல்றா. அப்போ இவ என்ன பண்றா, சீக்கிரட்டா ஒரு பிளான் போடுறா. அந்த கோபிகைகள்லாம் என்ன பிளான் போடுறா, இந்த பெரியவாழ்டெல்லாம் போய் பேரண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசுறா. ஓகே நீங்க கண்ணனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், பட் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற. என்ன பிளான்னா, பாருங்க நாட்டில் மழையே இல்லை, நம்ம ஊரில் அந்த மதுரா, அந்த பிருந்தாவன், கோகுலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்லலாம் மழையே இல்லை. அதனால நாங்கள் மழை வேணும் அப்படின்னு ஒரு விரதம் பண்ண போகிறோம். அந்த விரதத்துக்கு பேர் கார்த்திகாயனி விரதம்னு பேர். அந்த விரதத்துக்கு தேவையான பொருள்கள், திங்ஸ் நீடட் ஃபார் விரதம், அதை வந்து நாங்கள் கண்ணன் கிட்ட போய் வாங்க போகிறோம். இந்த பறைனா ஒரு பெரிய ட்ரம், அதெல்லாம் வேணும். ஓகே அப்புறம் ஒரு விதானம் வேணும், இதெல்லாம் வேணும், அதெல்லாம் கண்ணன் கிட்ட தான் இருக்குது. அந்த கண்ணனை போய் நாங்கள் எழுப்பி இந்த திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரோம், இந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா நாங்கள் விரதம் பண்ணுவோம். அந்த விரதம் பண்ணினோன்னா நாட்டில் நல்ல மழை பெய்யும், மழை பெஞ்சா நிறையா பயிர் வரும், கிராப்ஸ்லாம் வரும். அப்போ இந்த ஊரே, இந்த கண்ட்ரியே வந்து இட் வில் வெரி என்னது ரொம்ப வளமாக இருக்கும். இட் வில் காசுக்கு ஒரு பஞ்சமும் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் நிறையா காசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரி ஓகே நீங்கள் விரதம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ்லாம் ஒத்துண்டா. ஓகே அப்போ ஆண்டாலும்
இந்த கோபிகைகளும் இந்த விரதம் பண்றேன் அப்படின்ட்டு விரதத்தை பண்றா, காத்காயன விரதம் அப்படின்னு அந்த உபன்யாசம் பண்ற அந்த சுவாமி இருக்கார்ல, அவர் சொல்றா. அதை பார்த்த உடனே ஆண்டாளும் சொல்றா, ஓகே நம்மளும் வந்து இந்த மார்கழி மாசம் விரதம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கோபிகையா போய் எழுப்புறா. ஒரு கோபிகைக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே, நீ எழுந்துக்கோன்னு பாசுரம் 6ல இருந்து பாசுரம் 15 வரைக்கும் ஒரு கோபிகையா எழுப்புறா. எழுப்பி என்ன பண்றா, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு அந்த கிருஷ்ணருடைய திருமாளிகை, நந்தகோபனுடைய திருமாளிகை, நந்தகோபன் தானே அப்பா, கிருஷ்ணனோட அப்பா, அவர் இருக்கிற அந்த ஆத்துக்கு போறா. இந்த ஆத்துல 2 பேர் காவல்காரா இருக்கா, 2 பாடி கார்ட்ஸ். ஓகே, அவ தானே ஒரு பேலஸ்க்குலாம் போனோம்னா டக்குன்னு போயிட முடியாது இல்லையா, அவள் நிறைய என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செக்யூரிட்டி 2 பேர் இருக்கா. அவகிட்ட நாங்கள் தான் கோபிகைகள் வந்திருக்கோம், தயவுசெய்து எங்கள் அலோவ் பண்ணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. அப்புறம் அந்த பாடி கார்ட்ஸும் விடுறா. அப்புறம் உள்ளே போகிறா. உள்ளே போய் நப்பின பிராட்டை எழுப்புறா. அப்புறமா கண்ணனுடைய அண்ணா, நம்பி மூத்த வீரான்னு சொல்லக்கூடிய அந்த பலராமர், அவரை எழுப்புறா. கடைசியில் கண்ணனையும் எழுப்புறா. எழுப்பினோடனே கண்ணன்கிட்ட, நாங்கள் இந்த மாதிரி விரதத்துக்காக வந்திருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த பேரி வாத்தியம் பறையை கொடுக்கணும், ட்ரம்ஸை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறமா பறைனா என்ன, 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து அந்த ட்ரம்மு, இன்னொரு அர்த்தம் வந்து கைங்கரியம், அதாவது சர்வீஸ் டு கிருஷ்ணா. ஓகே, ஸோ இப்போ திருப்பாவையை நம்ம எப்படி வேணா பார்க்கலாம், எவ்வளவு ஆங்கிள்ஸ்ல வேணா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒன்று கொடுப்பா, அது ப்ரிசம்னு பேர். ப்ரிசம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசம் கொடுப்பா. அந்த ப்ரிசத்தில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ், அந்த விப்ஜிஆர்னு இருக்கும் இல்லையா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அந்த கலர்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஸ் வரும், வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் தெரியும். அதே மாதிரி திருப்பாவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த திருப்பாவை எல்லாம் பெருமாளை பற்றியே சொல்லியிருக்கு அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பெருமாளாவே தெரியவா. இல்லை நான் ஆச்சாரியன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கேன், அந்த ஆங்கிளில் பார்க்க போகிறேன்னா திருப்பாவை ஃபுல்லாக ஆச்சாரியனாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த சொல்ல பாசுரங்கள். இல்லை எனக்கு குறிப்பாக ராமானுஜராகவே நான் பார்க்க போகிறேன்னா எல்லா பாசுரத்துக்கும் எப்படி ராமானுஜர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இல்லை நான் கூரத்தாழ்வானே பார்க்க போகிறேன்னா கூரத்தாழ்வான் எப்படி எல்லா பாசுரம் சொல்லியிருக்கார் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு திருப்பாவை உங்களுக்கே காமிச்சு கொடுக்கும். அதனால திருப்பாவையை நம்ம அனுபவித்து முடிக்கவே முடியாது. எவ்வளவு லைஃப் நமக்கு வந்து 100 இயர்ஸ் இருக்க ஒரு லைஃப்லன்னா 100 இயர்ஸ் கொடுத்தாலும் முடிக்க முடியாது, 1 crore லைஃப்ஸ் கொடுத்தாலும் பிடிக்க முடியாது. அவ்வளவு பாசுரத்தில் அர்த்தம் இருக்கு. ஓகே, இந்த திருப்பாவையில் என்ன பண்ணுற ஆண்டாள், நாங்கள் வந்து இந்த திருப்பாவை நோன்பு நோக்க போகிறோம், அதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. விரதம், நோன்புனா விரதம். ஓகே, இந்த 1 மாத காலம் நாங்கள் வந்து சில விஷயங்களை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம வையத்து வாழ்விகால் பாசத்தில் என்ன சொல்கிறார், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிறா. நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம், ஓகே, பால் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறா. நாங்கள் இவெல்லாம் கோபிகைகள் தானே. இப்போ கோபிகைகளுக்கு பால், நெய், வெண்ணெய், தயிர் இதுதான் அவளுக்கு பிஸ்னஸ்ஸே. ஆனால் இந்த 1 மாத காலம் நாட்டில் நல்லா மழை பெய்யணுன்றதுக்காக நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம், எங்கள் எப்பயுமே கண்ணன்னே இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படிங்கிறா. அப்புறம் நாட்காலை நீராடினா நாங்கள் சீக்கிரமே எழுந்துருவோம். ஓகே, 10 o'clock 10 AM எல்லாம் எழுந்துக்க மாட்டோம். நாங்கள் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்துருவோம், இல்லை 3 மணிக்கு எழுந்துருவோம், நீராடுவோம். ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே குளிச்சிருவோம். குளிச்சுட்டு கண்ணனை பற்றி அவருடைய பேரை பாடுவோம். உத்தமன் பேர் பாடிங்கிற, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவனுடைய பேரை பாடுவோம். ஹரி கதானா என்ன, பெருமாளோட பேரை சொல்கிறது தான். ஆண்டாள் நம்மளுக்கு காட்டின ஈஸியான வழி வந்து பெருமாளோட பேரை பாடுறது. ஓகே, இந்த பேர் பாடி அப்படின்றது திருப்பாவையில் நிறையா வரும். ஓகே, அவருடைய பேர் தான் முதல் பாசத்தில் என்ன பேர் வருது, நாராயணன் ஒரு பேர் வருது. நாராயணனே நமக்கே பரதருவான்னு வருது, அதில் நாராயணன்ற பேர் வந்துடுது. 2வது பாசத்தில் வையத்து வாழ்வீர்கள் நம் பாவைக்கு செய்யும் கிருதைகள் கேளீரோ பாரக்கடலுள் பைய துயின்ற பரமன் ஒரு பேர் பெருமாளுக்கு, அந்த பேர் வந்துடுது. 3வது பாசத்தில் உத்தமன் ஒரு பேர் வந்து, ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்புறம் 4வது பாசத்தில் ஆழி மழை கண்ணா வந்துடுது. ஓகே, அந்த மாதிரி நிறைய பாசுரங்களை வந்துட்டே இருக்கும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் தான் கண்ணன், யமுனை துறவன் கண்ணன்,
இந்த மாதிரி பெருமாளோட பேர் ஃபுல்லா இருக்கும் திருப்பாவையில. இந்த மாதிரி பேரை பாடிண்டே இருப்போம் அப்படிங்கிற ஆண்டாள். அதுல சொல்லும்போது 2வது பாசுரத்துல குறிப்பா என்ன சொல்றேன், நாங்க சில விஷயத்த பண்ண மாட்டோம் அப்படிங்கிறா. செய்யாதன செய்யோம் அப்படின்னா என்ன? எங்க பெரியவா, நம்மளுடைய பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். அவ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ அதை நாங்க பண்ண மாட்டோம். செய்யாதன செய்யோம் அப்படிங்கிறா. அப்புறம் தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள்னா என்ன? பேட் ஸ்டஃப். மிச்சவாளை பத்தி தப்பா பேசுறது, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இது விரதத்துக்கு உண்டான ரூல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சில விஷயத்த நம்ம வந்து வி கேன் டேக், இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம நீங்க எல்லாம் கிட்ஸ் இருக்கு இல்லையா? குழந்தைகள் இருக்கு. நீங்க சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணலாம். சில விஷயங்கள் நீங்க பண்ணாம இருக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ மிச்சவாள பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கலாம். ஓகே. அவன் என்னோட பென்சில திருடிட்டான், பென்சில எடுத்துட்டான். ஓகே. அந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கலாம். இல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணான், நான் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன். அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம் குழந்தைகள். அத வந்து நம்ம 1 மாசத்துக்கு நம்ம பண்ணாம இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா டெய்லி நீங்க ஒரு பாசுரத்த சொல்லணும். ஓகேவா? அது நீங்க பண்ண முடியுமா? சரி, நான் இப்ப ஓப்பனாவே கேட்கிறேன். ஒத்தொத்தரா சொல்லுங்க. நீங்க வந்து எத நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. வாட் கேன் யூ டூ அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு பவன் மரியா நீங்க சொல்லுங்க. டெய்லி பிராத்தஸ்மரணீயம். டெய்லி என்னம்மா? பிராத்தஸ்மரணீயம். பாட்டா? ஸ்லோகம் அடியேன். ஸ்லோகம் சொல்வேல் டெய்லியே. ஓகே. வெரி குட். எது நீங்க வாட் எவர் யூ திங்க், நீங்க உங்களுக்கு தப்பு அப்படின்னு எது தோணுறதோ அதை நீங்க பண்ணாம இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. ஓகே. பொய் சொல்லக்கூடாது. சண்டை போடாம. என்னம்மா? சண்டை போடாம. தங்கச்சியோட சண்டை போடாம இருப்பீங்களா? வெரி குட். ஒரு நிமிஷம். ஓகே. மேகஷ்யாம் ஒரு செகண்ட் இருங்க. மியூட் போட்டுக்கோங்க. ஒருத்தரா பேசுங்க. ஓகே. இவர் பொய் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஜெனரல் ரூல். ஓகே. நீங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இப்ப பவுல் முறையா சொன்னாங்கல்ல, சதி செய்யக்கூடாது. ஓகே. வெங்கடநாதன் ஒரு செகண்ட் மியூட் போட்டுக்கணும். நீங்க உங்க சான்ஸ் வரும்போது சொல்லுங்க. பவுல் முறையா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? தங்கை கூட சண்டை போடாம. தங்கையோட சண்டை போட மாட்டேன் அப்படி கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க. வெரி குட். ஓகே. ஓகே. வேற என்ன நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்லோகம் டெய்லி சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு 5 பாசுரம் திருப்பாவையில மனப்பாடம் ஆயிருக்கு இல்லையா? அந்த 5 பாசுரத்தை நீங்க டெய்லி ஒரு தடவை சொல்லிடணும். ஓகேவா? சரிங்க. சூப்பர். ரங்கஸ்ரீ சொல்லுமா. அடியே நித்யானுசந்தானம். நித்யானுசந்தானம் சொல்ல போறீங்களா டெய்லி? ஆமா. சூப்பர். வெரி குட்மா. ஓகே. அப்ப என்ன எது சம்திங் யூ திங்க் இஸ் நாட் குட், அதை நீங்க பண்ணாம இருக்கணும். அது என்ன நீங்க சொல்லுங்க ரங்கஸ்ரீ. நாட் குட். இப்ப மிச்சவாளை பத்தி நம்ம வந்து அது வந்து நல்லா இல்ல, பேட், ஏதாவது பேடா சொல்லுவோம் இல்லையா? ஓகே. பி இட் அபவுட் ஃப்ரெண்ட் ஆர் அபவுட் சம்திங் எல்ஸ். ஓகே. அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? நீங்க ஏதாவது யோசிக்க முடியுமா ரங்கஸ்ரீ? யோசிச்சு சொல்லட்டா சாமி? அவசரமே இல்லைம்மா. சித்தார்த் சொல்லுமா. சித்தார்த். சித்தார்த் சொல்லுமா. சரி, நான் ஒன்று சொல்றேன், அது நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. ஓகே. எல்லாரும் அவளுடைய ஆச்சாரியனுடைய தனியன், ஓகே, வாழ் திருநாமம், உங்க ஆச்சாரியன் சுவாமி எந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணியிருக்கார், எந்த மாசம், இந்த நட்சத்திரம், இதை கத்துக்கிறீங்களா இந்த மார்கழி மாசத்துல? கத்துக்கிறோம் சுவாமி. ஓகே. உங்களுடைய ஆச்சாரியன், ஓகே, உங்களுக்கு சமாஷனம் ஆகல அப்படின்னா, சமாஷனம் ஆகலைன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு யார் ஆச்சாரியனோ அந்த ஆச்சாரியனை நீங்க கத்துக்கோங்க அவரை பத்தி. ஓகே. ஓகே. மேகஷ்யாம் நீ மீட் போட்டுக்காம பூனை போடுனா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மாவுக்கு யார் சமாஷனம் பண்ணியிருக்காளோ அவளுடைய அந்த ஆச்சாரியனுடைய டீட்டெயில்ஸ், அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்கார், ஓகே, அவருடைய எந்த மாசத்துல எந்த நட்சத்திரத்துல திருவாதிரம் பண்ணியிருக்கார், அவருக்கு என்ன தனியன் இருக்கு, அவருக்கு என்ன வாழ்த்து நாமம் இருக்கு, அதை கத்துக்கணும். ஓகே. அது நீங்க வந்து எனக்கு ஒரு குட்டி டவுட். இந்த கோவில்ல எல்லாம் வந்து ஒரு சில்வர் கலர்ல ஒரு
ஒரு குச்சி மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஒருத்தர் நிற்பாரு சில்வர் கலர்ல. சில்வர் கலர்ல குச்சியா? யார் எனக்கு புரியலையே. வெள்ளி நினைக்கிறேன். ஏதோ இப்படி புடிச்சிட்டு இப்படி இருப்பாரு. தெரியலம்மா எது சொல்றேன்னு. கோவில் எல்லா கோவிலுமே நான் பார்த்திருக்கேன். இது போலதான் இருக்கும். அடியே எல்லா கோவிலையும் பார்த்தசாரதி கோவில் நிறைய போல இருக்கு. ஓகே, எனக்கு நீ எது சொல்றேன்னு புரியலம்மா. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஓகே ஓகே. கொடிமரம் சொல்றாரா? கொடிமரமா? தெரியல. சரி, ஓகே, அது அப்புறமா பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கு வருவோம். ஓகே மேகஷாம் மியூட் போட்டுக்கமா, உன்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வருது. சரி சண்டை போடுறாங்க அதனால. சரி, நீங்க மியூட் போட்டுக்கமா மேகஷாம். ஓகே, நீ மௌத்திகா நீ சொல்லுமா. அடியேன் டெய்லியும் பெருமாள் சேவிக்கணும், ஒரு நாள் பெருமாள் சேவிக்காம இருக்க கூடாது. அது ரெகுலர். அது வந்து இந்த மார்கழி மாசத்துக்கு மட்டும் இல்லை, ரெகுலராகவே பண்ணுங்க. ஓகே, பட் இந்த மார்கழி மாசத்துலேருந்து நான் இதை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகேவா மௌத்திகா? ஓகே சுவாமி. நாளைக்கு மார்கழி மாசம் பிறக்கிறது. ஓகேவா? அது வந்து நான் வந்து புதுசா நான் வந்து ஒன்று கற்றுக்க போறேன், ட்ரை பண்ண போறேன். ஓகே, அது வந்து ஐ வில் கண்டினியூ ஃபார் எவர் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, நாட் மார்கழி மாதம் 30 டேஸ்க்கு மட்டும் இல்லை, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ உங்களுடைய அதுக்கு தான் சொல்லி உங்களுடைய ஆச்சாரியன் யாரு, அவருடைய வாய் திருநாமம் என்ன, தனியன் என்ன, அது கற்றுட்டீங்கன்னா அதை டெய்லி நீங்கள் பெருமாளுக்கு சேவிப்பீங்க இல்லையா? குளிச்சுட்டு தீர்த்தமாட்டு வந்தபோது நீங்கள் பெருமாள் சேவிப்பீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் ஆச்சாரியன் தனியனும் சேவிச்சிடலாம். ஓகே, பெருமாளுக்கு முன்னாடி. ஓகே, இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, யாராவது இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். யாரெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நெத்தியில் திலகம் எட்டுன்னு போவீங்க? அடியேன் நவநீத் போவியா? என்ன எட்டுன்னு போவ? ஸ்ரீசூர்ணம். ஓகே, ஸ்ரீசூர்ணம். ஓகே, நம்ம இன்னும் ஒன்று சொல்லலாமா நவநீத்? உனக்கு ஸ்ரீசூர்ணத்தோட சேர்த்து திருமணம் எடுத்துக்கிறியா? நான் சில டைம்ஸ் ஸ்ரீசூர்ணம் எடுத்துப்பேன். ஓகே, ஒரே மேகஷாம் ஒரே ஒரு ரூல் நீ ஃபாலோ பண்ணணுமா? மிச்ச வாழ்கிட்ட பேசிட்டு போது நீ நடுவில் குறுக்க வரக்கூடாது. ஓகே மேகஷாம்? ஓகே, உன்னோட சான்ஸ் வரும்போது பேசணும். ஓகே, நவநீத் நீ சொல்லுமா. நவநீத் இருக்கியா? ஓகே, உன்னால முடிஞ்சதுன்னா நீ வந்து ஸ்ரீசூர்ணத்தோட நீ திருமணம் சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே, திருமண் ஸ்ரீசூர்ணம் ரெண்டுமே நம்ம சேர்ந்தே இருக்கணும். நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ஆழ்வார்கள் கதையில் இங்கே என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், தெரியுதா சொல்லுங்க. ஓகே, தெரியுதா ஸ்க்ரீனு? இதில் பாருங்க, நெவர் பி வித்தவுட் திருமண் ஸ்ரீசூர்ணம் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ வெறும்னா அந்த ரெட் இருக்கு இல்லையா, ஸ்ரீசூர்ணம் மட்டும் எடுக்கக்கூடாது, எப்பவுமே திருமணோட எடுக்கணும். ஸ்ரீசூர்ணம் யாரை குறிக்கிறது? பிராட்டி குறிக்கிறது. ஓகேயா? பிராட்டி மட்டும் நம்ம வச்சக்கூடாது, எப்பயுமே பெருமாளோட சேர்த்தே இருக்கணும். சரியா? ஓகே, அதை நம்ம ட்ரை பண்ண முடியுமா? சரி, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் ஆல்வேஸ் வியர் திருமண் அண்ட் ஸ்ரீசூர்ணம் டுகெதர். ஓகே, நெவர் பி வித்தவுட் திருமண் ஸ்ரீசூர்ணம். சரி, அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? நவநீத் நீ சொல்லுமா, வேற எது நான் வந்து பண்ணாம இருப்பேன்னு சொல்லு. பூனல் போட்டாச்சா உனக்கு நவநீத்? இல்ல சரி, நோ ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் பூனல் போட்டிருக்கீங்க கைத்துக்குங்க. மாலோலன். ஓகே ஓகே, அப்போ டெய்லி நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஓகே, வேற ஏதாவது யாராவது இன்னொரு ஈஸியான ஒன்று சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பாட்டு தெரியுமோ பெருமாள்கிட்ட ஒரு பாட்டு போய் பாடுறீங்களா டெய்லி? உங்க ஆத்து பெருமாள் சன்னதியில் போய். ஓகே சொல்லுமா, இப்ப சொல்லுமா நவநீத் சொல்லுமா. எனக்கு நான் சில டைம்ஸ் ஸ்ரீசூர்ணம் எடுத்துப்பேன், சில டைம்ஸ் திருமணம் எடுத்துப்பேன். ஸ்ரீசூர்ணத்துக்கு எடுத்துக்கும் போதெல்லாம் எனக்கு டைம் இருக்காது. டைம் இல்லைன்றது சொல்லவே கூடாது. ஓகே, நம்ம வந்து we have to create time. எப்படி நம்ம டைம் கிரியேட் பண்ணோம்னா 1 மினிட் தான் ஆகும். ஓகே, 1 மினிட் நம்ம சீக்கிரம் வேலைகளை முடிச்சோம்னா திருமணம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? எப்போது திருமணம் அடியேன் எனக்கு இன்னும் பூனல் போடல, நெக்ஸ்ட் இயர் தான் போடுறாங்க.
பரவாயில்லம்மா. நெக்ஸ்ட் இயர் பூணூல் போட்டால் பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருமணம் ஏற்றுக்கலாம். திருமண் சித்திரம் எப்பயுமே சேர்ந்தே இருக்கணும். ஓகே, டைம் இல்லைன்ற ரீசன் சொல்லக்கூடாது. ஓகேவா? டைம் ஆல்வேஸ் இஸ் தேர். நம்ம தான் வி ஹேவ் டு கிரியேட் டைம் ஃபார் திருமண் சித்திரம். ஓகே, என்ன சொல்லமா மாலன், நீ எப்பவுமே சேர்ந்து ஏற்றுப்பியா? சரி, குட். வேற என்ன? வெரி குட்மா. வேற என்ன? வேற யார் சொல்லுங்க? பூங்கோதை சொல்லுங்க, அமிர்தா சொல்லுங்க, வைஷ்ணவி. வெளில போயிட்டாங்க வைஷ்ணவி. சரி, வேற யார் இருக்கீங்க? ரங்கஸ்ரீ சொல்லிட்டீங்க, பவுன்மரியா சொல்லிட்டீங்க. சரி, ஏதாவது குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் நான் எல்லாம் விட்டுருவேன், பேட் ஹேபிட்ஸ் விட்டுருவேன் அப்படின்றது ஏதாவது தோணுன்னா இப்போ சொல்லணும். இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்டுக்கு பேசிட்டு அப்புறமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, நாளைக்குலேருந்து நம்ம மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகிறது. டெய்லி மார்கழி திருப்பாவை வந்து நல்லா சேவிக்கலாம். ஓகே, அடுத்த மார்கழி அதாவது 2025 டிசம்பருக்குள்ளே நம்ம 30 பாசத்தை கற்றுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய கோல். ஓகேவா? மேபி நம்ம நவம்பர் 2025க்குள்ளே நம்ம 30 பாசம் திருப்பாவை அப்படியே மனப்பாடமாக கற்றுக்கணும். ஓகே ஓகே ஓகே, சரி, குட் ஜாப். நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சரி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் அடியேன் ராமானுதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் ராமானுஜாசன். அடியேன்மா. ராமானுஜதாசி. அடியேன்மா. அடியேன்மா. அடியன் ராமானுஜாசன். அடியேன் ராமானுதாசன். அடியான் சுவாமி.